கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை யோவான் அதிகாரம் 6 வசனம் 40. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாயிருக்கிறது என்றார். பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை விசுவாசிப்போமானால், கர்த்தருடைய வார்த்தைகளின்படி நாம் வாழும்போது, அவரை முழு இருதயத்தோடு நாம் ஏற்றுக்கொள்ளும்போது நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். யோவான் 6:40 குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாயிருக்கிறது என்றார் என்று சொல்லப்பட்டுள்ளது. நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்போமானால் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற நோக்கம் மரணத்திற்கு பின்பு நமக்கு ஒரு வாழ்வு உண்டு. அதில் நாம் மோட்சத்தை அடைய வேண்டும் என்று அனைவரும் விரும்புகின்றோம். பாதாளத்திற்கு நரகத்திற்கு செல்வதை நாம் விரும்புவதில்லை. ஆனால் அதற்காக நாம் என்ன செய்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பரீட்சையில் நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டுமானால் நாம் நம்முடைய பாடங்களை படிக்க வேண்டும், தேர்வை எழுத வேண்டும். அதிலே கேட்கப்படுகிற கேள்விகளுக்கு நாம் சரியாக பதிலளித்தால் மட்டுமே தேர்வில் தேர்ச்சி பெற முடியும். ஓட்டப்பந்தயத்திலே நாம் ஓடுவோமானால் அதற்கான விதிமுறைகளை சரியாக கைக்கொண்டு நாம் ஓடினால் மட்டுமே அதற்கான பரிசை பெற்றுக்கொள்ள முடியும். அதே போலத்தான் இந்த உலகத்திலே நாம் வாழும்போது கர்த்தர் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு சில கட்டளைகளை தந்துள்ளார். அதன்படி நாம் வாழும்போது தான் நித்திய ஜீவனை, பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். மாறாக நம்முடைய மனம் போன போக்கிலே எப்படி வேண்டுமானாலும் வாழ்வோமானால் பரலோகத்தை அடைய முடியாது. அவர் நமக்கு கற்பித்த கற்பனைகளை நாம் கை கொள்ள வேண்டும். அவருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். நம்மை உருவாக்கினவர் யார் என்பதை அறிந்து அவரை விசுவாசிக்க வேண்டும். நாம் குரங்கிலிருந்தோ அல்லது ஏதோ ஒரு மிருகத்திலிருந்தோ உருவானவர்கள் அல்ல. நம்மை திட்டமும் தெளிவுமாக அவர் தம்முடைய கரத்தினாலே, தம்முடைய வார்த்தையினாலே ஜெனிப்பித்து தம்முடைய நாசியின் சுவாசத்தை நமக்கு தந்து நம்மை உயிரடைய பண்ணி ஒரு நோக்கத்தோடு நம்மை உருவாக்கியுள்ளார். நாம் பாவம் செய்து பாதாளத்திற்கு சுதந்திரவான்களாய் மாறின போது நம்மேல் இரக்கம் வைத்து நம்முடைய பாவத்தை மன்னிக்கும்படியாக தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை நமக்காக சிந்தும்படியாக இந்த உலகத்தில் தேவன் மனிதனாய் வந்து வெளிப்பட்டார். அவரை நாம் விசுவாசியாமல் அவரோடு கூட நித்தியமாய் வாழ்வதென்பது கூடாத காரியம். ஆகவே முதலாவது நமக்காக இரத்தம் சிந்தின அவரை நாம் விசுவாசிக்க வேண்டும். அவரே நம்மை ஜெனிப்பித்தார். அவரால் மட்டுமே நம்முடைய பாவங்களை கழுவ முடியும். நம்மை உயிர்ப்பிக்கிறவர் அவரே என்பதை நாம் விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்வோமானால் நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்கிறோமா? முழு இருதயத்தோடு அவரை நேசிக்கின்றோமா? நம்மை அவராலே நமக்கு பாவ மன்னிப்பு உண்டு என்பதை நாம் விசுவாசிக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்த்து அவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து அவரை நம்பி அவருக்காக ஜீவிப்போம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள நமக்கு உதவி செய்வார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே உம்மை முழு இருதயத்தோடு விசுவாசித்து வாழ நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். நீரே எங்களை ஜெனிப்பித்தீர், எங்களுக்காக இரத்தம் சிந்தினீர் என்பதை விசுவாசித்து உமக்காக வாழ எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.